நாளை ஆங்கிலம் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை, கேட்டை நட்சத்திரம், வியதிபாத நாம யோகம். 96 தர்ப்பண நாளில் மிக மிக முக்கியமான வியதிபாத நாமம். அந்த யோகம் தோன்றிய இடம்தான் மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் அரவூர். இது கொரடாச்சேரி நீடாமங்கலம் மார்க்கத்தில் உள்ளது. எல்லோருக்கும் தெரியும். இலவசமாக தர்ப்பணம் செய்து வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பல மாதங்களாக, குறிப்பாக ஒரு வருடங்களாக. எப்பேற்பட்ட நாகதோஷம், கலத்திர தோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம், ராகு திசை, ராகு புக்தி, ராகு அந்தரம், இப்படி பித்ரு சாபங்கள் எல்லாம் கோடி கோடியாக இந்த காலத்திலே, அதாவது எங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்சுருக்கேன், மாதம் மாதம் தர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று பெருமையாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். 96 ஒரு உதாரணமாக 96 பற்றி ஒரு பெரிய புராணமே இருக்கிறது. அதனுடைய வகையில் வந்துதான் ஷண்ணாவதி என்கின்ற முக்கியமான 96. ஆனால் நமது வாத்தியார் சொல்வார் நித்திய தர்ப்பணம். அதனுடைய பலன்களை எந்த மகான்களால் கூட விளக்க முடியாது. அப்பேற்பட்ட புண்ணியங்கள் கிடைக்கின்ற இந்த தர்ப்பணமானது இப்பொழுது ஏதோ குறுகி அமாவாசையில் வந்து விட்டது. தொடர்ந்து புது வருட பிறப்பு விஷு, அதாவது தமிழ் வருட விஷு புண்ணிய காலத்தில் நீங்கள் மங்கள சக்திகள் கொண்ட பழங்கள், தாம்பூலங்கள் இவைகளெல்லாம் முதல் நாளை வாங்கி வைத்து கொண்டு உங்களது படுக்கறைக்கு முன்போ பூஜைக்கிட்டையோ சீக்கிரமாக விடியற்காலையிலே தீபத்தில் முடித்து சுப தரிசனம், மங்கள தரிசனத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை இப்பொழுதே எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் கண்டிப்பாக பஞ்சாங்கம் பார்ப்பது மிக மிக அவசியம், கட்டாயம். காரணம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்த நிலை ஒன்று உருவாகலாம். இதை முன்பே நமது வாத்தியார் 2000 வருஷம் பிறக்கும்பொழுது நுண்ணறிவு பிரிவு, அதாவது கணினி பிரிவு, இவைகளெல்லாம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து அதே நேரத்திலே உங்களுக்கு புதுவிதமான எதிர்கொள்ள முடியாத சோதனைகள் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை நோக்கி செல்லும் பொழுது அதில் இடர்பாடுகள் ஏற்படும் போது அதில் நீங்கள் விழித்து கொண்டிருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நமது வாத்தியார் சொன்னதைத்தான் இப்பொழுது ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற ஆன்மீக இதழிலே இந்த உலகமெங்கும் பரவுமளவுக்கு செய்திருக்கிறோம். ஆனால் ஒருவரும் அடுத்தவருக்கு சொல்வதில்லை. இதுதான் நமது குறைபாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜோதிடர்கள் ஆன்மீகத்தை தினமும் ஒரு நாளை பற்றி, ராசி பலன்களை பற்றி சொல்வதை மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. தினமும் அவரவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியமான நல்ல கருத்துக்களையும், பல ஆலயங்களிலே நடக்க நல் சுப நிகழ்ச்சிகளும், அந்தந்த ஊர் ஆலயங்களிலே எப்படி என்ன செய்ய வேண்டும், 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி இன்னென்ன பாதங்களில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன ஆலய தரிசனம் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். திருவண்ணாமலை போல் சகல மலைகளிலும் வலம் வர வேண்டும். ஆலய குளங்களில் உள்ள தீர்த்த குளங்களில் வலம் வர வேண்டும் என்று சொல்வது கிடையாது. காரணம், இவர்கள் ஏதோ அரையும் குறையுமாக கற்றுக்கொண்டார்களோ, இல்லது நாம் ஏன் சொல்ல வேண்டும், நம்மை தேடி 4 பேர் வரமாட்டார்களா என்று ஒரு எண்ணம் வந்ததோ, சரியான குரு இல்லையோ என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நித்தியமும் தினமும் அக்னிஹோத்திரம், நித்திய அனுஷ்டானம், 3 வேளையும் சந்தியாவந்தனம், சிவ பூஜை, அவரவர்கள் குலவழக்க பூஜையை செய்து ஏதோ ஒருவருக்கு ஜோதிடம் பார்ப்பதே பெரும் பாடாக ஆகிவிடும் நேரத்திலே वो मैं तो इधर रहता है ना, साल में एक बार आऊँगा, 1 महीना में मेरा बेटी है अंदर है, सबको देखे जाए बस। वो वॉचमैन सब है ना अंदर, वो ना सिक्योरिटी वाला, रोज ऐसा कल लेके 12 बाग से 1 बाग. இப்படி நீங்கள் தினம் தினம் செய்வதும், தினமும் ஜீவராசிகளுக்கு ஜீவகாருண்யமாக பறவைகள், பட்சிகள் இவைகளுக்கெல்லாம் உணவளிப்பதும், என்னதான் மருந்து சாப்பிட்டாலும்
ஆயுள் இருக்க வேண்டுமே, ஆயுளை நிர்ணயிப்பது அந்த இறைவனை நிர்ணயித்து விட்டான் பிறக்கும் பொழுது. ஆனால் தீர்க்க ஆரோக்கியத்துடன் ஆயுள் இருப்பதற்கான வழிபாடு தான் செவ்வாய் கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை. இப்படி செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் சேர்ந்து வரும்பொழுது பாண்டிச்சேரி அருகிலே சின்னபாபு சமுத்திரம் என்கின்ற இடத்திலே ஸ்ரீ படை சாஹிப் மானுடைய ஆலயத்தில் நாளை சென்று வழிபடுகின்றவர்களுக்கு தீராத நோய், இனிமேல் இந்த நோயே தீராது, இந்த மனவேதனை தீராது என்று சொல்லுகின்றவர்கள் அங்கே போய் அந்த கோயிலிலே வலம் வரக்கூடாது, இடம் வர சொல்வார்கள். அங்கே பாலினால் செய்யப்பட்ட தூத்பேடா, பால்கோவா இவைகளை படைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்களை தானம் கொடுத்து அங்கே வேண்டி, அங்கே இமயமலை அருகிலிருந்து எடுத்து வரப்பட்ட திரு அண்ணாமலையார் சந்நிதியை வணங்கி சிவபூஜை, ருத்ரம், சமகம் இவைகளெல்லாம் ஓதி ஓம் நம சிவாய் என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு குருவிடம் கேட்டுக்கொண்டு நாளைக்கு வரும்போது மூட்டை மூட்டையாக கர்மாக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும், எந்த நிமிடத்திலும் ஒரு பயம். இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே பறவைகள் அலறும் சத்தம் கேட்கும். பறவைகள் விடியற்காலையிலே 3 மணி, 2:30 மணி, 4 மணியெல்லாம் உதாரணமாக காக்கா வந்து எப்பொழுது கத்தும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி அந்தந்த ஊர்களுக்கு தகுந்தது போல் பறவைகள் அலறுகின்ற ஓசை கேட்கும். பிராணிகள் ஓங்கி ஓங்காரமாக கத்தும். அப்படியெல்லாம் நடக்கும். காரணம், ஒரு பெரிய நமக்கு எதிர்பாராத நிகழ்ச்சி, கெட்ட சகுனத்தை இது உணர்த்துகின்றது. ஆகையினால் நாம் ஒரு குருவிடம் தாய் தந்தை இருக்கின்றவர்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் உயிருடன் இருக்கும் வரை நீ தர்ப்பணமெல்லாம் பண்ண வேண்டாம், நானும் பண்ண மாட்டேன், நீனும் பண்ண மாட்டேன், நான் இருக்கேன், உனக்கு சொத்து வச்சிருக்கேன் என்று சொல்லிக் கொடுத்து பல குடும்பத்தில் குழந்தைகளையும் தவறான வழியில் நடத்துகின்ற பெரியவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும். காரணம், நானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுப்பேங்கிற நிலைமையில் போகக்கூடாது. இந்து தர்மத்தை பற்றி விரிவாக பேசுகின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஒரு 2 மணி நேரம் அவருடைய சொற்பொழிவு உபன்யாசத்தை கேட்டுவிட்டு அப்படியே அந்த இடத்திலே கை கழுவி விட்டு சென்று விடுகின்றார்கள். இந்த உபன்யாசக்காரர்களுக்கு ஒன்றும் அதனால் ஒன்றுமில்லை, அவர்களுடைய சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார்கள். சொல்லுவார்களே, நான் ஓதும்போது ஓதிவிட்டேன், அது விடியும் போது விடியட்டும் என்று. ஆகையினால் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வராது. குறிப்பாக நாளைக்கு மருத்துவர்களை சந்திப்பதும், இப்படி ஜீவ சமாதிகள் வழிபாடு செய்வதும், பிரிங்கி விளக்கு என்கின்ற தீர்த்த கண்டி என்கின்ற கண்டியை எடுத்து செல்வதும், அங்கே தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் செய்வதும், இப்படி வாழ்க்கையிலே பெரும் சவால் நிறைந்த ஒரு காலமாக, குறிப்பாக உங்கள் வீட்டிலே, உங்கள் ஊரிலே, உங்கள் பணியில் காவல் காக்கின்ற காவல் இராணுவம், காவல்துறை மற்றும் நுண்ணறிவு துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக எதிர்காலம் அமையும் என்பது சித்தர்களுடைய ஞானப்பத்திர கிரந்தமானது எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது. இப்படி தேவையில்லாமல் அவதூறு பரப்புபவர்களுக்கு கடுமையான ஒரு காலத்தில் இறைவன் தண்டனை கொடுப்பான். தவறானவற்றை, பொய் பிரச்சாரத்தை, துண்டு சீட்டு, மொட்டை பெட்டிஷன், மொட்டை கடிதங்களை ஏற்று எழுதி அடுத்தவர்கள் மனம் கொதிக்கும் வேதனை அளவுக்கு செய்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை அவர்களே பெறுவார்கள். இப்படி எல்லோரையும் ஒன்று சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஆனால் ஒருத்தர் சொல்வார், நான் எதுவுமே யாரோடும் பேசுவதில்லை, என் உண்டு, என் காரியம் உண்டு, வருவேன் போவேன், சிவசிவா என்று கூட சொல்ல மாட்டேன், வீட்டில் இருப்பேன். அது பிறந்ததற்கான ஒரு நல் பயன் கிடையாது. மனிதனாக பிறந்தவன் என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்வதற்காக 85 லட்சம் பிறவிக்கு பிறகு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவி. அதை மனிதனாக இருப்பதற்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், எத்தனையோ இறை பாடல்கள், இசைக்கின்ற கருவிகள், அத்தனிலும் இந்த ராக வேத ஸ்ருதி ஸ்மிருதி தேவதைகள் இருக்கிறது. ஆனாலும் பல தவறான இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுது வீட்டில் அபசகுனங்கள் வந்து விடுகின்றது. ஆகையினால் நீங்கள் உங்களது ஆடையும் வீட்டையும் என்று புனிதமாக சுத்தமாக வைத்து கொள்கின்றீர்களோ அன்றுதான் நாம் அடுத்தவருக்கு சில நல்லதை சொல்ல முடியும். நம்மை சரி செய்து கொண்டு அடுத்தவருக்கு சொல்வது தான் நல்லது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் நித்திய தர்ப்பணத்தை செய்தால் பலன்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேல் உலகத்தில் மெத்தை மாடியில்
அருள் உலகத்தில் தினமும் தர்ப்பணம் செய்தீர்கள் என்றுதான் நமது வாத்தியார் சொல்லுவார். உங்களுடைய கணக்கு எழுதப்படும், பைரவலோகத்தில் கணக்கு சீர் செய்யப்படும். இல்லை என்றால் காலாகாலமாக துன்பமும் வேதனையும் சோதனையும் தான் வரும். ஆகையினால் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகையினால் இதை விளக்கமாக எடுத்து உரைக்கின்ற நாடி ஜோதிடர் அருள்வாக்கு மற்றும் ஜோதிடர்களெல்லாம் சொல்லி தனது இடத்தில் செய்ய வைக்க வேண்டியது அவர்களின் கடமையில் ஒன்றாக மகான்கள் சொல்லி உள்ளார்கள். அதை கேட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கின்றோம். சில பேர் அவசரத்திலே அரசியலில் பூந்து விடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. அரசியல் என்பது அவர்களுக்கு உரித்தான ஜோதிடரா இவர்? அவர்கள் குடும்பத்திற்கான ஒரு ஜோதிடரா? அவர்கள் கூப்பிட்டு நம்மை கேட்டார்களா? நம்ம அவங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா விதமான விவரங்களையும் முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிறோமோ? அந்த காலத்திலே அரசர்கள், ராஜாக்கள் எல்லாம் அப்படிதான் தனது அவை கலைஞராக ஒவ்வொரு துறையிலும் பல நிபுணர்களை வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கும்போது பொதுவெளியில் ஒருவரை பற்றி ஏற்ற இறக்கமாக மாற்றி மாற்றி பேசி கொண்டிருப்பது மிகவும் எதிர்காலத்தில் அது நம்மை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும், தாக்கும். ஆகையினால் நாம் தினமும் இறை சிந்தனையுடன் செயல்படும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். இன்று மனக்குமுறல்களை, மன கஷ்டங்களை நீக்குவதற்கு உளுந்துனால் செய்யப்பட்ட மெதுவடை என்கின்ற உளுந்து வடையை பசுக்களுக்கு தானம் கொடுப்பதால் மனக்கொந்தளிப்பு, மனசில் உள்ள எத்தனையோ ஹிஸ்டீரியா பேஷண்ட், மனோவியாதிகள் உள்ளவர்களுக்கு மனக்கவலை தீரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.